லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பொழுது விடிந்த போது அவர் தம்முடைய சீஷர்களை வரவழைத்து அவர்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அப்போஸ்தலர் என்று பெயரிட்டார். அவர்கள் யாரெனில் என்று அந்த வசனம் தொடர்ந்து போகிறது. கர்த்தருக்கு சித்தமானால் இன்றிலிருந்து சில வாரங்கள் தொடர்ந்து ஆண்டவருடைய 12 சீஷர்கள் என்பதை குறித்து நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். அதில் எல்லா சீஷர்களை பற்றி நாம் ஆழமாய் அறிந்து கொள்ள போகிறோம். வேதத்தில் உள்ள காரியத்தையும் அறிந்து கொள்ள போகிறோம். வரலாற்றிலே, சரித்திரத்திலே அவர்கள் எப்படி எப்படி எந்தெந்த தேசங்களுக்கு சென்று தங்களுடைய ஜீவனை அர்ப்பணித்தார்கள், எப்படி இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள், அந்த வரலாற்றையும் கூட சரித்திரத்தோடு நாம் இணைத்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். ஆகவே அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். பரலோகத்தில் தேவனாகிய கர்த்தர் அவருக்கு ஒரு தரிசனம், குமாரனாகிய இயேசுவுக்கு ஒரு தரிசனம். தரிசனம் என்றால் ஆசை, கனவு என்று அர்த்தம். அவருடைய வாஞ்சை, அவருடைய விருப்பம் ஒரு தரிசனமாக வெளிப்பட்டது. பிதாவாகிய தேவனுக்கு ஒரு தரிசனம் என்ன? தனக்கு 12 கோத்திரங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது. கிறிஸ்துவனுடைய தரிசனம் என்ன? 12 சீஷர்களை தெரிந்து கொள்ள வேண்டும். பிதாவாகிய தேவன் என்ன நோக்கம் கொண்டார்? தன்னுடைய சிநேகிதனாகிய ஆபிரகாம் மூலமாக தனக்கென்று ஒரு ஜனத்தை, தனக்கென்று ஒரு ஜாதியை, தனக்கென்று ஒரு தேசத்தை உருவாக்க வேண்டும் என்று பிரியப்பட்டார். முழு உலகமும் பாவத்திலே விழுந்து கிடந்த போது, சாத்தான் ஆளுகை செய்து கொண்டிருந்த போது, இந்த உலகத்திலே தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க தனக்கு ஒரு கோத்திரம் வேண்டும், தனக்கு ஒரு ஜனம் வேண்டும் என்று அவர் எண்ணினார். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களை அவர் தமக்கென்று தெரிந்து கொண்டார். வேதத்தை வாசிக்கும் போது அவருடைய எதிர்பார்ப்பு நமக்கு வெளிவருகிறது. இந்த ஜனத்தை நான் எனக்கென்று தெரிந்து கொண்டேன், இந்த ஜனத்தை நான் எனக்கென்று தெரிந்து கொண்டேன், அவர்கள் என்னுடைய துதியை சொல்லி வருவார்கள். ஆகவே ஆபிரகாமின் சந்ததியிலே ஈசாக்கை ஆண்டவர் அந்த 12 கோத்திரங்களுக்கு ஒரு தலையாக தெரிந்து கொண்டார். ஆகவே ஈசாக்கின் மூலமாக ஈசாக்கை எத்தனென்கிற நிலைமையிலே ஆசீர்வதிக்க முடியாது என்பதற்காக முதலில் அவனை இஸ்ரவேல் என்று அழைத்தார். இஸ்ரவேல் என்றால் தேவனோடும் மனுஷனோடும் போராடி மேற்கொள்ளுகிறவன் என்பது அதனுடைய அர்த்தமாகும். ஆகவே யாக்கோபை தெரிந்து கொள்ளும் போது யாக்கோபுக்கு 4 மனைவிகள். முதலாவது லேயாள், பிறகு ராகேல், பிறகு சில்காள், பில்பாள் என்ற 4 மனைவிகள் மூலமாக 12 குமாரரை பெற்றெடுக்க சித்தமானார். மீண்டும் சொல்லுகிறேன், 4 மனைவிகள் மூலமாக 12 பிள்ளைகளை பெற்றெடுக்க சித்தமானார். பின்னால் அந்த 12 பிள்ளைகளும் 12 கோத்திர பிதாக்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அந்த கோத்திர பிதாக்கள் மறைந்து போனாலும் அந்த கோத்திரமானது தலைமுறை 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 தலைமுறையாக நீடித்து கொண்டே வந்தது. சரி, அதை அப்படி வைத்துக் கொள்வோம். இப்போது கிறிஸ்துவுக்கு ஒரு தரிசனம். உலக தோற்றத்துக்கு முன்பாக பிதாவாகிய தேவனுடைய உள்ள அங்கலாய்ப்பு, இந்த பூமியை கர்த்தர் மீட்க வேண்டும், ரட்சிக்க வேண்டும், ஒரு பலியாக
தன்னுடைய குமாரனை கொடுக்க வேண்டும். ஆகவே இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். இயேசு பிதாவினுடைய உள்ளத்தில் உள்ள வாஞ்சையை உணர்ந்து இந்த உலகம் முழுவதையும் மீட்டுக் கொள்ளும்படி, தன்னுடைய ஜீவனை கொடுக்கும்படி அவர் இந்த உலகத்துக்கு கடந்து வந்தார். இயேசுனுடைய வாழ்க்கையை பல பகுதிகளாக பிரிக்கலாம். ஒரு பக்கத்தில் சுவிசேஷத்தை அறிவித்தார், உபதேசம் பண்ணினார், ஜனங்களுக்கு நன்மை செய்தார், குஷ்டரோகிகளை குணமாக்கினார், மரித்தோரை உயிரோடு எழுப்பினார், அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தார். அது ஒரு பகுதி. ஆனால் அது முக்கியமான பகுதி அல்ல. அவருடைய மனதுருக்கத்திலிருந்து வந்த ஒரு ஊழியம். ஆகவே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தது ஒரு பகுதி. அடுத்த பகுதி உபதேசம் பண்ணினது, பிரசங்கம் பண்ணினது. இது இரண்டாவது பகுதி. மூன்றாவது பகுதி தனக்கு பிறகு தொடர்ந்து அந்த ஊழியம் செல்வதற்கு சீஷர்களை உருவாக்கினார். சீஷர்கள் உருவாக்கப்பட்டால் தான் அந்த ஊழியம் தொடர்ந்து செல்ல முடியும். தமிழ்நாட்டிலே பல வல்லமையான ஊழியக்காரர்கள் எழுப்பினார்கள். டாக்டர் ஜஸ்டின் பிரபாகரன் ஒரு வல்லமையான ஊழியக்காரர், நன்றாய் உலகத்தை அசைத்தார். அவர் மறைந்த பிறகு அந்த ரெயின்போ ஊழியம் அது தொடர்ந்து யாரும் நடத்த முடியாதபடி அவரோடு அது முற்று பெற்று விட்டது. அநேக ஊழியக்காரர்கள் தங்களுக்கு பிறகு சீஷர்களை எழுப்பாததினாலே அந்த ஊழியங்கள் தொடர்ந்து செல்ல முடியாதபடி, ஆண்டவர் அவருடைய தலைமுறையினரை பயன்படுத்த முடியாமல், சீஷத்துவம் இல்லாதபடினால் அநேக ஊழியங்கள் நின்று போய்விட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு வரும்போது 4 சுவிசேஷர்களை சுவிசேஷ புத்தகம் எழுதும்படி தெரிந்து கொண்டார். எப்படி யாக்கோபுக்கு 4 மனைவிகள், லேயாள், ராகேல், செல்பாள், பில்காள், அதுபோல 4 சுவிசேஷர்கள், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். ஆகவே இந்த 4 பேரிலிருந்து 4 சுவிசேஷத்தின் அடிப்படையில் 12 சீஷர்களை அவர் உருவாக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். உலகத்தின் 4 திசைகளுக்கும் அவர்களை அனுப்ப வேண்டும் என்று ஆண்டவர் சித்தம் கொண்டார். 4 என்பது வேதத்தில் ஒரு முக்கியமான எண். ஏதேன் தோட்டத்தில் ஒரு ஆறு ஓடினது. பரிசுத்த ஆவியானவராகிய ஆறுக்கு அது ஒரு அடையாளமானது. அந்த ஆற்றின் பெயரை வேதம் நமக்கு சொல்லும்போது பைசோன், கீகோன், இதகேல், ஐப்ராத்து, 4 நதிகள். 4 நதிகள். மீண்டும் சொல்லுகிறேன், யாக்கோபுக்கு 4 மனைவிகள். புதிய ஏற்பாட்டிலே சுவிசேஷம் பரவ 4 சுவிசேஷங்கள். அதுபோல ஏதேன் தோட்டத்திலே 4 நதிகள், 4 திசைகள். மாத்திரமல்ல, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது 4 பகுதிகளாய் பிரிந்து செல்வார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. முதலாவது எருசலேமிலும், 2வது யூதேயாவிலும், 3வது சமாரியாவிலும், 4வது பூமியின் கடைசி பரியந்தமும் கடந்து செல்வார்கள் என்று ஆண்டவர் நமக்கு அழகாய் சொல்லி இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு முக்கியமாக அவருடைய ஊழியம் உலகத்தின் முடிவு பரியந்தம் கடைசி வரை நிலைக்கணும். அதே நேரம் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் அறிவிக்கணும். உலகமெங்கும் அந்த சுவிசேஷம் பரவணும். ஒரு சின்ன எருசலேமிலிருந்து, ஒரு சின்ன யூதேயா தேசத்திலிருந்து, சின்ன இஸ்ரவேல் நாட்டிலிருந்து உலகம் முழுவதற்கும் அந்த சுவிசேஷம் போவதற்கு இந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் எப்படி 4 திசைகளிலே போகிறதோ, 12 சீஷர்களும் அந்த சுவிசேஷத்தை கொண்டு செல்வதற்காக கர்த்தர் அந்த 4 சுவிசேஷர்களையும் 12 சீஷர்களையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார்.
இன்றைக்கும் கூட ஆண்டவர் அந்த பாரத்தை உங்களுக்கு தர வேண்டும் என்று பிரியப்படுகிறார். அந்த பாரம் என்ன? என் மகளே, என் மகனே, நீ வெறும் விசுவாசியாய் வாழ்ந்து விட்டு போய்விடக்கூடாது. சுவிசேஷம் உன்னுடைய ஆத்தும நலனுக்கு மட்டுமே பயன்பட்டு அதோடு நீ நிறுத்திவிடக்கூடாது. உன்னிலிருந்து சீஷர்கள் உருவாக வேண்டும். உன்னிலிருந்து சீஷர்கள் உருவாக வேண்டும். அப்படி உருவானால்தான் கர்த்தருடைய கட்டளைகளை நீங்கள் நிறைவேற்ற முடியும். ஆண்டவர் பரலோகத்துக்கு போவதற்கு முன்பாக கடைசியாய் ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொன்னார். அதை மத்தேயு 28:18-20 வரை வாசிக்கும் போது, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை சீஷராக்கி பிதா குமாரன் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட எல்லாவற்றையும் கை கொள்ளும்படி அவர்களுக்கு போதியுங்கள். ஒரு கிறிஸ்தவன் ஒரு வருஷத்துக்கு அல்லது ஒரு மாதத்துக்கு ஒரு ஆளா கிறிஸ்தவனாக கொண்டு வந்து விட்டார். ஒரு மாதம் எடுக்கிறீங்க வைத்துக் கொள்ளுங்க. இந்த ஒரு மாதம் ஒரே ஆளை நீங்க டார்கெட் பண்றீங்க. அவனுக்கு ஃபோன் பண்றீங்க, சர்ச்சுக்கு கூப்பிடுறீங்க, பைபிள் வாங்கி பிரசன்ட் பண்றீங்க, அவங்கள சீஷனாக்க முயற்சிக்கிறீங்க. அவனை சீஷன் ஆக்கும் போது, அப்பா நீனும் மாதத்துக்கு ஒரு புது ஆத்துமாவை எப்படி, அடுத்த மாதம் இன்னொரு ஆத்துமா, அப்படி ஒவ்வொரு கிறிஸ்தவனும் செய்தா ஒரு வருஷத்துக்குள்ள உலகம் முழுவதையும் ஆண்டவருக்கு என்று ஆதாயப்படுத்தி விடலாம். உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி விடலாம். கிறிஸ்தவர்கள் அநேகம் பேர் மற்றவர்களை சீஷராக்குவதில்லை, மற்றவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவதில்லை, மற்றவர்களை குறித்த பாரம் எடுத்து அவர்களுக்காய் ஜெபிப்பதில்லை. அதனால் சுவிசேஷம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது. பல வருடத்துக்கு முன்பாக நான் நிக்கோபார் தீவுகளுக்கு ஊழியத்துக்கு போன போது அந்த கடற்கரையில ஒரு பெரிய சிலை வைக்கப்பட்டு இருந்தது. நிக்கோபார் தீவிலே ஒரு சிலை, ஏதோ ஒரு தேசத்தில இருந்து வந்த ஒரு வெள்ளைக்காரனுடைய சிலை அல்லது, அது தமிழ்நாட்டிலிருந்து போன ஒரு சுவிசேஷனுடைய சிலை. அவருடைய பேர் ரிச்சர்ட்சன். அவர் நிக்கோபார் தீவில போய் இறங்கினார் ஒரு மிஷினரி பாரத்தோடு. அவருடைய உள்ளத்திலே 12 சீஷர்கள் என்ற ஒரு தரிசனம் இருந்தது. ஆகவே நிக்கோபாரில் உள்ள அவ்வளவு திரளான ஜனங்கள் ஒருவராவது அவர் போகும்போது கிறிஸ்தவர்களாய் இருக்கவில்லை. அதிலே 12 பேரை தெரிந்து கொண்டார். கடற்கரையில உட்கார்ந்து எழுத படிக்க கற்றுக் கொடுத்து, தமிழை கற்றுக் கொடுத்து, அவர்கள் பேசின பாஷைக்கு ஒரு 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 எழுத்து வடிவத்தை அவர் கற்றுக் கொடுத்து சுவிசேஷத்தை அவர்களுக்கு போதிக்க ஆரம்பித்தார். 12 பேரை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணினார். ஒரு வருஷம் சீஷத்துவம் என்றால் என்ன என்று கற்றுக் கொடுத்தார். சீஷத்துவம் என்ற வார்த்தைக்கு 4 அர்த்தங்கள் உண்டு. சீஷன் என்றால் பணிவிடை செய்கிறவன். ஒரு குருவுக்கு அவன் பணிவிடை செய்யணும், அந்த குருவோடு அவன் தங்கி இருக்கணும், அவன் பணிவிடை செய்யணும். 2வது, அவன் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சிஷ்யன் எப்போதும் குருவின் இடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும். 3வது, அவன் தேர்ச்சி அடைந்து ஒரு குருவை போல மாறிவிட வேண்டும். 4வது, மற்ற சீஷர்களை அவன் உருவாக்க வேண்டும். ஆகவே ரிச்சர்ட்சன் என்ன செய்தார்? அந்த 12 பேரையும் தன்னோடையே தங்க வைத்தார். தன்னோடையே தங்க வைத்தார். நம்முடைய இந்தியா தேசத்திலே முன்ன காலங்களில் எல்லாம் குருகுலம் என்று சொல்வார்கள். ஒரு குருவுக்கு சீஷர்களெல்லாம் அவருடைய மாணாக்கர்கள். சீஷன் என்றால் இன்னொரு அர்த்தம், தமிழ் வார்த்தையில சொல்ல போனால் மாணாக்கன் என்று அர்த்தம். அந்த குருவோடையே தங்கியிருப்பான். குருவினுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்வான், குருவினுடைய அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்வான், ஜெபிக்க
ஒரு ஆடு மாடுகளை நடத்தி செல்லுகிற ஒரு மேய்ப்பனை போல இருப்பான். குரு என்று சொல்லுகிறவன் தன்னை பின்பற்றுகிறவர்கள் நடக்க வேண்டிய மாதிரியை கற்றுக் கொடுப்பான். அடிச்சுவடுகளை வைத்து போவான். அவன்தான் குரு. நம்முடைய இந்தியா தேசத்தில் ஸ்கூல்ல ஆசிரியர்களாய் பணியாற்றுகிறோம். ஆசிரியர் மாணாக்கன் உறவு என்பது வகுப்பு அறையோடு முடிந்துவிடும். அது பிறகு சாயங்காலம் அவர் வீட்டுக்கு போயிடுவார், பிள்ளைகள்லாம் வீட்டுக்கு போயிடுவாங்க, ஹோம்ஒர்க்கு செய்வாங்க. ஆனால் பழைய ஏற்பாட்டில் அப்படி அல்ல. சிஷ்யன் என்பவன் குருவோடுவே தங்கி 24 மணி நேரம் அவனுடைய போதனைகளை, அவன் வாழ்க்கை முறையை, அவனுடைய முன்மாதிரியை பின்பற்றுகிற ஒரு வழக்கம்தான் எல்லா இடங்களிலும் இருந்தது. ஒரு சிஷ்யனுக்கு கற்றுக் கொடுக்கணும், அவனை தேர்ச்சி உள்ளவனாய் மாற்றணும், அவனை ஒரு குருவுக்கு ஒப்பானவனாய் நிலைநிறுத்தணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் ரொம்ப முக்கியம். நான் ஒரு ஆண்டு ஒரு ஹைஸ்கூல்ல கணித ஆசிரியனாய் பணியாற்றினேன். எனக்கு கணிதம் என்றால் ரொம்ப விருப்பம். என்னுடைய காலேஜில் நான் ஃபிசிக்ஸ் மெயின் எடுத்திருந்தாலும் மேத்ஸ் என்றால் எனக்கு ரொம்ப பைத்தியம். எங்கள் அண்ணனும் மேத்ஸ் கிராஜுவேட், அக்காவும் மேத்ஸ், வீட்டில் எல்லாரும் மேத்ஸ் எடுக்கிறாங்கன்னு ஒரு சேஞ்சுக்காக நான் ஃபிசிக்ஸ் எடுத்திருந்தேன். ஹைஸ்கூலில் கணக்கு வாத்தியாராக போகும்போது அந்த தலைமை ஆசிரியர் முதல் நாள் எனக்கு ஒரு அறிவுரை கூறினார். அப்போது நான் ரொம்ப வயதுக்கு சின்னவன். தம்பி, உன்னுடைய கையில் 60 களிமண் உருண்டைகளை நான் தரப்போகிறேன். 60 களிமண் உருண்டைகளையும் நீ வைரக்கல்லாய் மாற்றி விடணும். அங்க போன பிறகுதான் அந்த ஹெட்மாஸ்டர் சொன்னது எவ்வளவு உண்மை என்பதை நான் பரிந்து கொண்டேன். என் கிளாஸ்ல 60 பேர், பில்டிங்கே கிடையாது கிளாஸுக்கு. ஏன்னா ஒரு ஹரிஜன் வெல்ஃபேர் ஹைஸ்கூல், கவர்மெண்ட் ஹைஸ்கூல். மத்தியான சாப்பாடு உண்டா இருக்குங்கிறனாலேயே அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியான சாப்பாட்டுக்கு நேரத்துக்கு கரெக்டாக வந்துடுவாங்க. பார்த்தா எல்லாம் என்னை விட பெரிய ஆட்கள், பெரிய பெரிய மீசை. களிமண் உருண்டைன்னா உண்மையிலே களிமண் உருண்டைகள் தான். ஒருத்தனுக்கும் படிக்கணும்னு ஆசையே கிடையாது. ஏன்னா என் கிளாஸில் உள்ள 60 பேரில் மெஜாரிட்டி சாராயம் அடிக்கிறவங்க. வாத்தியார தண்ணி போடுறீரா அப்படி. அவங்கள ஷேப் பண்ணி கொண்டு வர்றதுங்கிறது சாதாரண காரியமா இருக்கவில்லை. இயேசுவுக்கு சீஷர்கள் எல்லாம் மீன்பிடிக்காரங்க, கலிலேயா நாட்டை சேர்ந்தவங்க. கலிலேயா நாட்டில் உள்ளவங்கள யூதயா தேசத்துல மதிக்கவே மாட்டாங்க. அவங்ககிட்ட மீன் கவிச்ச நாரம், அவங்க நாகரிகம் இல்லாதவங்க, படிப்பறிவு இல்லாதவங்க, சரியா பேச தெரியாது, ஸ்லாங்கா பேசுறவங்க. ஆகவே ரொம்ப அற்பமாய் எண்ணப்பட்டவர்கள் கலிலேயர்கள். யூதயாவில் உள்ளவங்கள்லாம் ரொம்ப படித்தவர்கள். அவங்க வேத பாரகராக இருப்பாங்க, பைபிள் நாலேஜ் ரொம்ப இருக்கும். ஆனால் ஆண்டவர் அந்த 12 சீஷர்களையும் தெரிந்தெடுக்கும் போது பெரிய ஞானம் உள்ளவர்களாக தேர்ந்தெடுக்கல. நீங்க ஸ்கூல்ல சேர்க்க போறீங்க பிள்ளைகளை, எல்கேஜியில் அவங்களுக்கு பெரிய எக்ஸாம் வச்சு தான் எல்கேஜியில் சேர்க்குறாங்க. போகிறதே எல்கேஜி படிக்க போகிறாங்க. அந்த எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவ்வளோ இன்டர்வியூ. நல்ல மார்க் எடுத்தால் தான், நல்ல ஒரு படித்த குடும்பத்திலேருந்து வந்தால் தான் சீட்டு கிடைக்கும். சாதாரண குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு எல்கேஜியில் சீட்டு கிடைக்காது. எம்பிபிஎஸ்ல சீட்டு வாங்கணும்னா 90 மார்க்குக்கு மேலே இருக்குதா அப்படின்னா வா. ஆண்டவர் பெரிய ஞானிகளை தேர்ந்தெடுக்கவில்லை. 1 கொரிந்தியர் 1:27-28 வாசித்தால் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பேதமைகளைத்தான் ஆண்டவர் தெரிந்தார். பெரிய கல்விமான்கள் அல்ல, பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனர்களை தெரிந்து கொண்டார். உள்ளவர்களை அவமாக்கும்படி இல்லாதவைகளை, பைத்தியங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டாராம். இந்த 12 சீஷர்களை ஆண்டவர் தெரிந்தெடுக்கும் போது ரொம்ப 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 சாதாரணமானவர்கள், ஒருவருமாவது படித்தவர்கள் அல்ல,
ஒரே ஒருவன் தான் யூதேயாவில் இருந்து வந்தவன், அவன் யூதாஸ் காரியோத். அடுத்த கொஞ்சம் ஸ்டாண்டர்ட்ல இருந்து வந்தது மத்தேயு என்று சொல்லப்படுகிற டாக்ஸ் கலெக்டர். ஓரளவு ஞானம் இருந்ததுனால்தான் ரோம அரசாங்கம் அவனுக்கு டாக்ஸ் கலெக்ட் பண்ற பொறுப்பை அவனுக்கு கொடுத்தது. மற்ற சீஷர்களிலே 12 சீஷர்களிலே 7 பேர் மீன் பிடிக்கிறவர். பிறந்ததுல இருந்து தலைமுறையா மீன் பிடிக்கிற தொழில் தான் அவர்களுக்கு தெரியும். மீனுடைய செதில வெட்டுறது அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் பேதுரு மல்கூசுங்கிற பிரதான ஆசிரியனுடைய காதை கரெக்டா வெட்டிட்டான். ஏன்னா மீன் செதில வெட்டி 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 பழக்கமானதுனால. ஆகவே வேற ஒன்றும் தெரியல, அவனுக்கு கழுத்து எங்க இருக்குன்னே தெரியல. மீனை செதலை வெட்டி வெட்டி அப்படிப்பட்டவர்களை தான் ஆண்டவர் தனக்கென்று சீஷர்களாய் தெரிந்து கொண்டார். இந்த 12 சீஷர்களையும் குறித்து வாசிக்கும் போது நமக்கு ஆச்சரியமா இருக்கும். எப்படிதான் இயேசு இந்த 12 பேரையும் வச்சு சமாளித்தார் என்பது ரொம்ப ஆச்சரியமான காரியம். ஒன்றும் ஒரு முன்மாதிரியா இருக்க மாட்டாங்க. சாப்பிட வேண்டாத நேரத்தில் ஓய்வு நாளில் போய் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. கதிர் கொய்யக்கூடாத வேளையில் கதிர் கொய்துட்டு இருப்பாங்க. மற்றவங்களாம் கை கழுவி சாப்பிடும்போது இவங்க கைக்குள்ளாம் கழுவாமல் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இயேசுநாதர் சிலுவையில் அறையப்படுறத உருக்கமாக சொல்லி கொண்டு இருக்கும்போது ஒருத்தன் உமக்கு வலது பக்கத்தில் இருக்கணும், ஒருத்தன் இடது பக்கத்தில் இருக்கணும்னு சொல்லிட்டு இருப்பான். இதை கேட்டு மற்றவங்களாம் எரிச்சல் அடைஞ்சிட்டு இருப்பாங்க. சமரியா ஜனங்கள் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை கேட்கல உடனே வானத்திலிருந்து அக்கி இறங்கி அவ்வளோ பெரிய சாகடிச்சிரும் ஆண்டவரே. அவருடைய சீஷர்களை அவரை பார்த்து சொல்லுறாங்க. 3 வருஷம் கஷ்டப்பட்டு அவங்களோட தங்கி உண்ண சாப்பாடு கொடுத்து அவ்வளோ அற்புதங்கள் செய்தா ஒருத்தன் போய் 30 வெள்ளிக்காசுக்கு அவரை காட்டி கொடுத்துட்டான். அடுத்தவன் சத்தியமா இயேசுவை தெரியாது, எனக்கு தெரியவே தெரியாது மறுதளிச்சான், சபிச்சான், சத்தியம் பண்ணினான். அந்த சிலுவை அடிவாரத்தில் ஒரு சீசனும் இல்லை, எல்லாம் ஓடி போயிட்டாங்க. நான் ஹைஸ்கூலில் படிக்கும்போது வீரமா முனிவர் ஒரு தமிழ் கதை புஸ்தகம் எழுதினார். அந்த புஸ்தகத்தினுடைய பேர் அதி பரமார்த்த குருவின் சரித்திரம். எத்தனை பேர் வாசிருக்கீங்களோ தெரில. ஒரு குருவார், ஒரு வேடிக்கையான ஒரு குரு. அவருக்கு 5 சீஷர்களாம். 5 சீஷர்கள் பேர் என்ன? மட்டி மடையன், பேத மிளைச்சேன், இன்னொரு பேர் உண்டு முட்டாளா இன்னும் தெரில. இந்த 5 சீஷர்களை வச்சுட்டு மட்டியை பார்த்து மடையனை பார்த்து அவனை பார்த்து அவங்களுக்கு அவர் ட்ரைனிங் கொடுக்குறதுக்குள்ள அவருக்கு போதும்னு ஆயிட்டான். அந்த ஸ்டோரி நீங்கள் படிச்சிங்களோ இல்லையோ தெரியல, நான் படிச்சிருக்கிறேன். இந்த இயேசுனுடைய சீஷர்களை பற்றி நினைக்கும் போது அதான் எனக்கு ரொம்ப ஞாபகம் வந்தது. ஆகவே ஆண்டவர் அவர்களை அழைக்கும் போது சொன்னார், நான் இதுவரை நீங்கள் மீன்களை பிடித்தீங்க, இனி நான் மனுஷரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன். சீஷருடைய முதல் அழைப்பு என்ன? இனி மீன் பிடிக்கிற வேலை வேண்டாம், மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன், மனுஷரை பிடிக்கிறவர்களாய் மாற்றுவேன். கண்ணதாசன் இயேசு காவியத்தில் அதை எழுதும்போது அழகா ரைம்ல அவர் எழுதினார். ஊரிலே வலை வீசி மீன்களை பிடித்த உங்களை, நீரிலே வலை வீசி பிடித்த மீன்களை பிடித்த உங்களை ஊரிலே வலை வீசி மனிதரை பிடிக்கிறவர்கள் ஆக்குவேன் என்றால் அழகாய் எதுகை மோனையோடு அவர் எழுதியிருந்தார். அவருடைய முதல் அழைப்பு மனுஷரை பிடிக்கிறவர்களா மாற்றுவேன். அதனால் இயேசு சிலுவையில் மரித்த பிறகு 3ஆம் நாள் ஆனது. பேதுரு சொன்னார், வாங்க எல்லாரும் மீன் பிடிக்க போவோம். 7 சீஷர்கள் அவனை பிடிச்சி அவனை பின்தொடர்ந்து திபேரியா கடற்கரையில் மீன் பிடிக்க போயிட்டாங்க. இயேசு அவ்வளோ பாடுபட்டு சிலுவையில் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த போது அந்த திபேரியா கடற்கரையில் அந்த சீஷர்களை சந்தித்தார். அவர்களுக்காக கறி அடுப்பு போட்டு அப்பத்தையும் மீனையும் அதில் செய்து அந்த தீ பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் கண்ணீரோடு அவர்களை எதிர்நோக்கி நின்றார். சிலுவைக்கு பிறங்கூட ஆண்டவர் மறந்து விடவில்லை. உயிர்த்தெழுந்த பிறங்கூட அவரை தேடி வந்து அந்த விடிய காலம் ஒரு சமையல் காரண போல கறி அடுப்பு போட்டு அந்த வெண்பரப்பில் அவருடைய அங்கியெல்லாம் விழுந்து அதை ஊதி 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 துரோகிகளாய் மறுபடியும் மீன் பிடிக்க போனவர்களுக்காக
ஆண்டவர் அவ்வளவு அக்கறை உள்ளவராய் மீனை சமைத்து வைக்கிறார். சீஷரிடத்துல கேட்கிறார், புசிக்கிறக்கு ஏதாயிலும் உண்டா? ஒன்றும் இல்லை. ராத்திரி எல்லாம் பிரயாசப்பட்டீங்களே, ஒரு மீனை பிடிச்சிங்களா? ஒரு மீனை கூட பிடிக்கல. அப்படிப்பட்டவர்களைத்தான் ஆண்டவர் உருவாக்கி கொண்டு வந்தார், சீஷர்களாய் உருவாக்கி கொண்டு வந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சீஷருடைய வாழ்க்கையை வாசிக்கும் போது பல வேளைகளில் நான் என்னுடைய வாழ்க்கையே இந்த சீஷருடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்திருக்கிறேன். எனக்கு ரொம்ப ஆசை, இயேசுடைய 12 சீஷர்களும் யோவான் அப்போஸ்தலனை போல இருக்கணும். எனக்கு ரொம்ப ஆசை. ஏனென்றால் 12 சீஷர்கள் இருந்தாலும் இந்த யோவான் தான் இயேசுனுடைய மார்பிலே எப்போதும் சார்ந்திருந்தவர். இந்த யோவானை பற்றி தான் வேதம் சொல்லுகிறது, இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன். இயேசு அன்பு செலுத்தின சீஷன். யோவான் இயேசுவின் மேல் அன்பு செலுத்தினதை பார்க்கிலும் இயேசுக்கு அன்பான சீஷன். என்ன ஒரு அழகான பட்டம். ஆகவே என்னுடைய உள்ளம், நம்முடைய உள்ளம் யோவானை போல இருக்கணும்னு நினைச்சாலும் நம்ம வாழ்க்கையில பல முறை பேதுருவை போல இருந்துடும். துடுக்கா பேசுகிறோம், பிறகு ஏதாவது ஒரு நோஸ் கட்டு வாங்குகிறோம் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் சொல்கிறார், நான் சிலுவையில் பாடுபட போகிறேன். பேதுரு முந்திரி கொட்டை மாதிரி முந்தி சொன்னார், உமக்கெல்லாம் இப்படி பாடே நடக்கக்கூடாது. இயேசுவை தனியாக பின்னால் கூட்டு போய் அவரை கடிந்து கொண்டானாம். இயேசுடைய தலையில் கொட்டணும்னு அவனுக்கு என்ன இருந்திருக்குமோ தெரியல. தனியாக கூட்டு போய் அவரை கடிந்து கொண்டானான். இவன் யார் ஆண்டவரை கடிந்து கொள்வதற்கு? இயேசு அவனை பார்த்து சொன்னார், அப்பாலே போ சாத்தானே. எந்த சீஷனை பார்த்து அப்படி ஒரு வார்த்தை ஆண்டவர் சொன்னதில்லை. ஆனால் பேதுருக்கு மோதிர கையால் ஒரு கொட்டு விழுந்தது போல இப்படி பேச தெரியாமல் பேசிட்டு, துடுக்குத்தனமாக பேசிட்டு, முந்திரி கோட்டை மாதிரி பேசிட்டு, பல வேளைகளில் அவன் ரொம்ப உற்சாகமுள்ளவன் தான். கடலில் நடக்கணும்னு மற்ற சீசர்லாம் இருந்தாங்க. ஒருத்தனுக்காவது கடலில் நடக்கணும்னு ஆசை வந்ததா? ஒருத்தனுக்கும் வரல. எல்லாரும் பத்திரமா இருக்கணும்னு விருப்பப்பட்டாங்க. ஆனால் பேதுரு ஒரு அட்வென்ச்சர் டைப். ஒரு பெரிய காரியம் ஏதாவது செய்யணும்னு ஆசை, நல்ல உள்ளந்தான் பாவம். ஆனால் அலையை பார்த்து, தண்ணீரை பார்த்து தண்ணிக்குள்ளே தபால்னு மூழ்க ஆரம்பிச்சிட்டார். நடந்தது உண்மை. எத்தனை அடி நடந்தாருன்னு நமக்கு தெரியல. 1 அடி வச்சாரா அல்லது 10 அடி வச்சாரா 20 அடி வச்சாரா நமக்கு தெரியல. கடலில் நடந்த ஒரே சிஷ்யன் பேதுரு தான். அவருக்கு ஒரு துடுக்குத்தனம் இருந்தது. ஆண்டவருக்கா பெரிய காரியம் செய்யணும்னு ஆசை இருந்தது. ஆனால் அதே நேரம் தண்ணியில் மூழ்கியும் போயிட்டார். ஆண்டவர் உச்சி முடியை பிடிச்சி ஆளை தூக்கி எடுத்து நேர படகுல வச்சு, ஏன் அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டார்? ஒருக்கா அவனுக்கு பேர் அப்பாலே போ சாத்தானே, இன்னொருக்கு அவன் பேர் அற்ப விசுவாசி. இப்படியெல்லாம் பட்டம் வாங்கிட்டவர் இந்த பேதர் தான். 12 சீஷர்கள் இருந்தாலும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வெரைட்டி. சிஷ்யனாக இருக்கணும்னு சொன்னால் ஆண்டவர் கொடுத்த நிபந்தனை என்ன? ஒருவன் என்னை பின்பற்ற விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். ஒரு சிஷ்யன் ஆண்டவரை பின்பற்றணுமா? எப்படி பின்பற்றணுமா? தன்னுடைய சிலுவை எடுக்கணுமா? இயேசு ஒரு முறை சிலுவையில் அறையப்பட்டார். ஆனால் ஒரு சிஷ்யன் அனுதினமும் சிலுவை சுமந்து கொண்டு என்னை பின்பற்ற கடவன். சிஷ்யத்துவம் என்பது ஒரு ரோஜா மலர் படுக்கை அல்ல. சிஷ்யத்துவம் என்பது ஆண்டவருக்காக பாடு அனுபவிப்பது, ஒவ்வொரு நாளும் தியாகமாய் அவரை பின்பற்றுவது. வேதத்தில் வாசிக்கும் போது பரிசேயர்கள் அநேகர் நாங்கள் மோசையின் சீஷர் என்று அழைத்து கொண்டார்கள். சிலர் யோவான் ஸ்நானகனின் சீஷர் என்று அழைக்கப்பட்டார்கள். ஆனால் இயேசுவினுடைய சீஷர்கள் மற்றவர்கள் எல்லாராலும் பகைக்கப்பட்டவர்கள். ஆகவே சாதாரண சீஷர்களும் உண்டு. இயேசுவுக்கு அவர் வீட்டில் இருந்துட்டு அவர் ஊழியம் செய்ய போகும்போது மட்டும் அந்த டைமில் மட்டும் போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிட்டு மீதி நேரம் வீட்டில் உட்காந்து தூங்கிட்டு அப்படி விசுவாசிகளான சீஷராக இருந்தாங்க. ஆனால்
24 மணி நேரம் அவருக்கு பின்பற்றின தியாகமான சீஷர்கள் இருந்தாங்க. அவங்க ஆண்டவருக்காக வலைய விட்டாங்க, படகு விட்டாங்க, தங்களுடைய தொழிலை விட்டாங்க, இனத்தவர்களை விட்டார்கள். ஆட்டுக்குட்டியானவர் எங்கே போனாலும் அவரை பின்பற்றின சீஷர்கள். 12 சீஷர்களிலே 11 சீஷர்கள் இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள். பேதுரு சொன்னார், இயேசுவை போல நான் நேரா சிலுவையில் அறையப்பட நான் பாத்திரம் அல்ல, என்ன தலைகீழா சிலுவையில் அறையுங்க. தலைகீழாய் சிலுவை, இயேசுடைய பாதங்கள் எங்க இருந்ததோ அங்கே என் தலை இருக்கட்டும். ஒரு இன்று வடிவத்தில் உள்ள ஒரு சிலுவையில் பேதுருவ தலைகீழாய் சிலுவையில் அறைந்து கொண்டார்களாம். எல்லா சீஷர்களும் அப்படியே இரத்த சாட்சிகளாய் மரித்தார்கள். ஒரே ஒரு சீஷன் மட்டும் இரத்த சாட்சியாய் மரிக்கவில்லை. எப்படி மரித்தார் என்றும் யாருக்கும் தெரியவில்லை. யோவான் அப்போஸ்தலன். அவருடைய மரணம் இதுவரையிலும் ரகசியமாக இருக்கிறது. அநேகர் நினைக்கிறாங்க இன்னும் யோவான் எங்கேயோ உயிரோடு இருக்கிறார். எப்படி ஏனோக்கு மரணத்தை காணாதபடி உயிரோடு இருக்கிறாரோ, எப்படி எலியா உயிரோடு அக்கினி ரதத்திலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ, அதுபோல யோவான் இன்னும் மரிக்கவில்லை என்று பெரிய பெரிய வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். அவருடைய சரித்திரத்தை ஆராய்ச்சி செய்யும்போது, நீரோ மன்னன் ரோம சக்கரவர்த்தி அவரை சித்திரவதைக்குள் படுத்தி கொதிக்கிற எண்ணெயிலே அவரை போட்டு கொல்லும்படியாக நியமித்தார். ஆனால் சரித்திரம் சொல்லுகிறது, அவர் அழகாக கடலில் நீந்தி வர்ற மாதிரி பொங்கி வருகிற கொப்பளிக்கிற கொதிக்கிற எண்ணெயில் அவர் நீந்தி அவர் பாட்டுக்கு கரை வந்து சேர்ந்து விட்டாராம். எவ்வளவோ கொலை செய்ய முயன்ற முடியாதனால கடைசியில் அவரை நாடு கடத்தினார்கள். பத்ம தீவுக்கு அவர் சிறையாக சென்றார். அங்கேதான் ஆண்டவர் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை அவருக்கு வெளிப்படுத்தினார். யோவான் ஒரு பிரதானமான ஒரு அப்போஸ்தலரிலே ஒருவர். அவர் சுவிசேஷத்தில் மத்தேயு, மாற்கு, லூக்கா, யோவான் சுவிசேஷத்தை எழுதினார். 3 நிருபங்களை எழுதினார். யோவானுக்கு 1ஆம் நிருபம், 2ஆம் நிருபம், 3ஆம் நிருபம். அவர் வெளிப்படுத்தின விசேஷத்தையும் அவர் எழுதினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சாதாரண நிலைமையில இருந்த ஜனங்களை, சாதாரண மீன்பிடிக்காரர்களாய் இருந்தவர்களை உலகத்தை கலக்கிறவர்களாய் ஆண்டவர் மாற்றினார். ஆகவே நாம் சீஷர்களை குறித்து படிக்கும்போது, இயேசுவோடு இருந்த சீஷர்கள் எப்படி இருந்தார்கள்? இயேசுவுக்கு பிறகு, விசேஷமாக பெந்தைக்கோஸ்தே நாளுக்கு பிறகு, அபிஷேகத்தால் இடைகட்டப்பட்ட பிறகு, உன்னதத்திலிருந்து வருகிற பலன் அவர்களை நிரப்பின போது, அதுக்கு பிறகு சீஷர்கள் எப்படி இருந்தார்கள்? 2க்கும் பெரிய வித்தியாசம். முன்னால் சாதாரண பயந்து ஓடுகிற முயலை போல இருந்தவர்கள் பெந்தைக்கோஸ்துக்கு பிறகு வேட்டை நாய்களைப் போல மாறிவிட்டார்கள். யாருக்கும் பயப்படுவதில்லை. பேதுரை பலமுறை பிரதான ஆசாரியர் எச்சரித்தும் அவர் பயப்படவில்லை. உமக்கு பரிசேயரை பார்த்து கேட்டார், தேவனுக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் உங்களுக்கு கீழ்ப்படுகிறது தகுதியாய் இருக்குமோ, நியாயமாய் இருக்குமோ கேட்டார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் அருமையாய் அவர்களை உருவாக்கினார், அருமையாய் உருவாக்கினார். மைக்கேல் ஆஞ்சலோ என்ற ஒரு சிற்பி தன்னுடைய நண்பனோடு காட்டில் போய்கொண்டிருந்த போது ஒரு பெரிய பாறை இருந்தது. அந்த பெரிய பாறையை அப்படியே பார்த்து கொண்டே இருந்தான். கொஞ்ச நேரத்தில் சொன்னார், அதோ பேதுரு, அதோ பேதுரு. பக்கத்தில் உள்ள நண்பன், எங்கப்பா பேதுரு இருக்காரு? பாறை தான் இருக்கு, அருவருப்பான பாறை, கண்ணங்கரையல் இருக்கிற ஒரு பாறை தான் இருக்கு. இல்லை இல்லை இல்லை, நல்லா பாரு. இவர் கண்ணெல்லாம் தொடச்சி திரும்பி திரும்பி பார்க்குறார். ஒரு கருங்கல் பாறை தான் அங்கே இருக்குது. உனக்கு பேதுருவை பார்க்க தெரியலையா? தெரில. அப்போ பேசாமல் அந்த மரத்தடியில் போய் தூங்கு. அவர் தூங்கிட்டார். 1 மணி நேரம் 2 மணி நேரம் அவருடைய கை அப்படியே சுத்தியில் எடுத்தது, உளி எடுத்தது அப்படியே செதுக்க ஆரம்பித்தது. 1 மணி நேரத்துக்குள்ள அழகான பேதுருவை அதுலேருந்து உருவாக்கிட்டார். இந்த நண்பன் எழுந்து வந்தான் தூக்கத்தில் இருந்து. அடே, எப்படி பேதுருவை நீ உருவாக்குன?
சொன்னார், நான் பேதுருவை நான் உருவாக்கல, பேதுருவை சுற்றி அந்த கல் இருந்துச்சு, அந்த கல்லை தான் நான் ரிமூவ் பண்ணேன். பேதுரு முன்னமே அங்கே தான் இருந்தார், நூற்றுக்கணக்கான வருஷம் அங்கே தான் இருந்தார். ஆனால் அவரை சுற்றி உள்ள கல்லை யாரும் ரிமூவ் பண்ணல. ஆனால் தான் அது கருப்பான அருவருப்பான பாறையா இருந்தது. நான் ஒன்றும் செய்யலை. அவர் முகத்துக்கு முன்னால் உள்ள கல், அவருடைய தலைக்கு முன்னால் உள்ள கல், அந்த கல்லெல்லாம் நான் அப்புறம் வாக்கிச்சேன். அதுபோல தான் ஆண்டவர் சீஷர்களை உருவாக்கின விதம் சாதாரண மீன்பிடிக்காரர்கள் தான். ஆனால் அவர்களை ஒரு வல்லமையான அப்போஸ்தலர்களாய் கண்டார், உலகத்தை கலக்கிறவர்களாய் கண்டார். அவருடைய கரம் செதுக்கினது அவ்வளவுதான். ஒரு களிமண்ணை பார்த்தார், தன்னுடைய சாயலிலே தன்னுடைய ரூபத்திலே ஒரு மனுஷனை அதுல இருந்து உருவாக்க முடியும் என்று அவர் கண்டார். சாதாரணமா ஒரு தச்சன் இருக்கிறான்னு வைப்போம், ஒரு மரம் வெட்டப்பட்டு கீழே கிடக்குது, நம்ம அதை மரம்னு பார்ப்போம். ஆனால் அவன் என்ன பண்ணுவான், அது ஒரு மேஜையா பார்ப்பான், அது ஒரு நாற்காலியா பார்ப்பான், மற்றவர்களுக்கு உபயோகம் உள்ளதாய் அதை பார்ப்பான். அதனால தான் நம்ம பார்க்கிற விதம் வேற, கர்த்தர் பார்க்கிற விதம் வேற. ஒரு சாதாரண மனுஷனை ஒரு அப்போஸ்தலனாய் பார்க்க ஆண்டவரால் முடியும். நாம் பாவிகளாக இருந்தோம், நம்ம அவர் எப்படி பார்த்தார், அவருடைய பிள்ளைகளாய் பார்த்தார், அவருடைய அன்புக்கும் அவருடைய பாசத்துக்கும் உரியவர்களாய் பார்த்தார், அவருடைய மகிமைக்கு ஏற்ற சுதந்திரராய் பார்த்தார், நம்மை பரலோகத்தில் நிலைநிறுத்தக்கூடிய கிருபை உள்ளவராய் அவர் பார்த்தார். அதுதான் ஒரு பெரிய ஆச்சரியம். ஆகவேதான் யோவான் 1:9 சொல்லுகிறது, உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி, அந்த ஒளியே அந்த மெய்யான ஒளி. ஆகவே பிரகாசிக்க செய்கிற, ஒளி வீச செய்கிற மாணிக்க கற்களாக ஆண்டவர் அவர்களை உருவாக்கினார். இஸ்ரவேலின் 12 கோத்திரம், யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள். ஒவ்வொருத்தரும் பார்த்தா எல்லாம் இயேசுடைய 12 சீஷர்கள் மாதிரி தான் இருப்பாங்க. அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்குவாங்க, யோசப்பை விலை பேசி வித்துருவாங்க, குழிக்குள்ள தள்ளி போட்டுருவாங்க. ரூபனை பார்த்தா சித்திக்காரி கூட்ட போய் விபச்சாரம் பண்ணிடுவான். தாய்க்கு சமானமாக இருந்த இந்த பில்கால் செல்காலோட அவன் விபச்சாரம் பண்ணிட்டான். யாக்கோபுடைய உள்ளம் உடைந்தது. ரூபனை பார்த்து சொன்னார், தண்ணீரை போல தழும்பினவனே, நீ மேன்மை அடைய மாட்டாய். பார்த்தா அவன் அப்படியே பாவம் சாபத்தை வாங்கினான். அவனுடைய பிரதர்ஸ் அடுத்தது லேவியும் சிமியோனும் பயங்கரமான கோபக்காரர்கள். அவருடைய பட்டயம் கொலைவெறி பட்டயம். அவர்களை சபித்து யாக்கோபு சொன்னார், உன்னுடைய கோபம் சபிக்கப்பட. தங்களுடைய தங்கச்சி ஒருத்தன் கெடுத்துட்டான்னு தெரிஞ்ச உடனே 2 பேரும், மற்றவங்க 10 பேர் அமைதியாக இருந்தாலும் பரவாயில்ல, பட்டயத்தை எடுத்து 2 பேரும் உருவம் கட்டினா அந்த ஊரையே காலி பண்ணிட்டு வந்துட்டாங்க. அவ்வளோ கோபக்காரங்களாக இருந்தவங்க. அவருடைய யாக்கோபுடைய 12 பிள்ளைகளை பார்த்தால் நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்படுவது, ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல் ரொம்ப ஆச்சரியமானது. நீங்கள் பல முறை யோசிச்சு பாருங்க, நான் யோசிச்சு பார்க்குறேன், எப்படி என்ன ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். என்னுடைய வாழ்க்கையில் உள்ள குறைபாடுகள், என்னுடைய சரீரத்தில் உள்ள ஒரு குறைபாடு, ஞான குறைவுகள். எவ்வளோ படித்தவங்க, எவ்வளோ ஐஸ்வர்யவான்கள், எவ்வளோ டாக்டரேட், எவ்வளோ தியாலஜியன் எல்லாம் இருக்கும்போது ஆண்டவர் என்ன எப்படி தெரிந்து கொண்டார், எப்படி தெரிந்து கொண்டார்? ஆண்டவர் தெரிந்து கொள்ளுதல் ரொம்ப ஆச்சரியமானது. எப்படி யாக்கோபுடைய 12 பிள்ளைகளையும் தெரிந்து கொண்டார்? புதிய ஏற்பாட்டில் 12 சீஷர்களை அவர் எப்படி தெரிந்து கொண்டார்? ஒரு நாள் நான் பஸ்ஸில் போய் கொண்டிருந்தேன். அதில் ஒரு புதுமண தம்பதிகளை பார்த்தேன். அதில் ரொம்ப வேடிக்கை என்னன்னா, அந்த மாப்பிள்ளை அவ்வளோ ட்ரிம்மா, அவ்வளோ அழகா செக்க செவேர்னு அப்படி இருந்தார். ஒய்ஃப் பக்கத்தில் இருக்கிறா, அசல் யானை குட்டி தான். யானையுடைய தோற்றம் அவளுக்கு அப்படியே இருந்தது. குண்டுன்னா கத்திரிக்காய்க்கு கை கால் முழிச்ச மாதிரி அவ்வளோ ஒரு குண்டு,
பார்க்கவாவது ஒரு லட்சணமா லட்சுமி கலைன்னு சொல்லுவாங்களே, ஏதாவது ஒரு கலவுள்ள முகம் இருக்குன்னா அதுவும் இல்லை. முன்னம் பல் வேற நீண்டு போயிருக்கு. அப்போ நான் என் பக்கத்துல இருந்த நண்பரை பார்த்தேன். என்ன பொருத்தம். என் நண்பர் சொன்னாரு, உனக்கு தெரியாதா, காதலுக்கு கண்ணு இல்லை. 2 பேரும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிட்டாங்க. அடடே, இப்படித்தான் ஆண்டவர் நம்மளையும் லவ் பண்ணி அவருடைய மணவாட்டி ஸ்தானத்துக்கு நம்ம தெரிந்து கொண்டார். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. உலக பிரகாரமா காதலுக்கும் கண்ணு இல்லை, கர்த்தருடைய காதலுக்கும் அவருடைய நேசத்துக்கும் நம்ம தேடி பரலோகத்தை திறந்து பிதாவுடைய பிள்ளையா இருப்பதெல்லாம் விட்டு 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 நம்ம தேடி தேடி வந்து நம்ம தூக்கி எடுத்தவருடைய பிள்ளைகளா மாத்தினாருன்னா உண்மையிலே அது ஆச்சரியம், ஆச்சரியத்தில் ஆச்சரியம். ஆகவேதான் பூமி கீழே இருந்து ஒரு கவிஞன் பாடினான். என்ன பாடுனா, கடவுள் மனுஷனாக பிறக்கணும், அவன் காதலித்து வேதனையில சாகணும். காதலுக்கு கண் இல்லைங்கிறது புரியணும். ஆண்டவர் என்ன பண்ணாரு, சரியப்பா நான் மனுஷனா பிறந்துடுறேன், மாட்டுக்கொட்டையில பிறந்தாரு, காதலித்து வேதனையில சாகணும், நம்மளை நேசிச்சு நேசிச்சு சிலுவையில் அவர் செத்தே போனார். அவ்வளோ நம்ம நேசித்து அளவற்ற அன்பினால நம்ம நிரப்பி அநாதி ஸ்நேகத்தால் உன்னை சிநேகித்தேன், உருக்கமான இரக்கங்களினால் உன்னை நான் சேர்த்து கொள்ளுவேன். ஆண்டவருடைய அன்பு அவ்வளவு விசேஷமானது. ஆண்டவருடைய தெரிந்து கொள்ளுதல் நம்முடைய புத்திக்கு அப்பாற்பட்டது. இவ்வளோ ஒரு ராஜாதி ராஜா கத்தாதி கத்தா ஒரே தடவை பூமியில வரும்போது ஒரு 12 பேரை அவர் எடுத்து உருவாக்கணும்னா இப்படிப்பட்ட சீஷர்களையா அவர் தெரிந்து கொள்ளணும். நம்முடைய புத்திக்கு எட்டாத ஒரு தேவ ரகசியமா இருக்கிறது, தேவனுடைய ரகசியமா இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த 12 சீஷருடைய கைகளில் தான் தன்னுடைய ஊழியத்தையே ஒப்பு கொடுத்தார். ஊழியத்தையே ஒப்பு கொடுத்தார். ஒரு ஆண்டவர் பரலோகத்துக்கு ஏறி போன பிறகு தேவதூதர்களெல்லாம் அவர் சூழ்ந்து கொண்டு அவருடைய சிலுவை பாடுகளை பற்றியெல்லாம் விசாரித்தார்கள். அவருடைய கையின் காயங்கள், கால்களில் உள்ள காயங்கள், சவுக்கடி எல்லாத்தையும் பார்த்தார்கள். ஆண்டவருடைய கடைசியா கேட்டார்கள், ஐயா நீங்க கஷ்டப்பட்டு பூமிக்கு போனீங்க, ஊழியம் செய்தீங்க, இந்த ஊழியத்தை யார் கையில கொடுத்துட்டு வந்தீங்க, யார் கையில கொடுத்துட்டு வந்துடுறீங்க? ஏசு சொன்னார், என்னுடைய ஊழியத்தை என்னுடைய சீஷர்கள் தொடர்ந்து செய்வாங்க. தேவதூதர்கள் கேட்கிறாங்க, அந்த சீஷர்கள் நீர் இன்னும் நம்புறீரா? உம்மை காட்டி கொடுத்து உம்மை மறுதலிச்சு உம்மை விட்டு ஓடி போன அந்த சிஷ்யரை என்ன நம்பிதான் உங்க கையில அதை ஒப்பு கொடுத்துட்டு வந்தீரா? ஆண்டவர் சொன்னார், என் சீஷர்கள் அதை செய்வார்கள். எப்படி செய்வார்கள்? எப்படி எதிர்பார்க்கிறீர்? 3 வருஷமா உமக்கு கேவலம் அவமானத்தை, நிந்தையை கொண்டு வந்தவங்க, முன்மாதிரியா நடக்க தவறினவங்க, தங்களுக்குள்ள உள்பூசல் சண்டை போட்டுட்டு இருந்தவங்க இல்லை, அவர்களை என் ஆவினால் நிரப்பி இருக்கிறேன். அவருடைய ஊழியத்தை தொடர்ந்து சொல்லுவார்கள். அபாத்திரராய் இருந்தார்கள், இரத்தத்தை கொடுத்து அவர்களை மீட்டு இருக்கிறேன். பரிசுத்தாவியால் இடைகட்டி இருக்கிறேன். என்னுடைய ஆவியை, அபிஷேகத்தை, ஆவியின் வரங்களை அவர்கள் கொடுத்திருக்கிறேன். அவருடைய என்னுடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்வார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம் ஒவ்வொரு மேலும் ஆண்டவர் வைத்திருக்கிற நம்பிக்கை எவ்வளோ பெரியது. நாம் அதற்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளணும். இந்த ஊழியத்தை தேவதூதர் கையில் ஆண்டவர் கொடுக்கவில்லை. நம்முடைய குறைபாடுகள் அவருக்கு தெரியும், நம்முடைய வீழ்ச்சிகள் அவருக்கு தெரியும், நாம் விழுந்து விழுந்து எழும்புகிறவர்கள் என்பது அவருக்கு தெரியும். ஆனாலும் தகுதியில்லாதவர்களை நம்மை தகுதிப்படுத்தும்படி, தன்னுடைய உன்னத பலத்தினால் நம்மை இடைகட்டும்படி தன்னுடைய அபிஷேகத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த உலகம் முழுவதையும் சந்திக்கிற பொறுப்பை நம்முடைய கையில தான் கொடுத்திருக்கிறார். 12 சீஷர்கள் தங்களுடைய காலங்களிலே ஊழியத்தை செய்தார்கள். அந்த ஊழியம் நின்று போய்விடக்கூடாது. கர்த்தருடைய வருகை பரியந்தும் நாமே அவருடைய சீஷர்களாக, நாமே கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக, இந்த உலகத்துக்கு காண்பிக்கிறவர்களாக,
நாமே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். அதுதான் ஆண்டவருடைய பெரிய எதிர்பார்ப்பு. 12 சீஷர்களை தெரிந்து கொண்டார். எலியாவுக்கு ஒரே ஒரு சீஷன் இருந்தார், எலிசா. எலியாவின் மேலுள்ள வரம் 2 மடங்கு அவன் மேல் வந்தது. எலிசாவுக்கு ஒரே ஒரு சீஷன் இருந்தார், அவனுடைய பெயர் கேயாசி. எலிசா மேல உள்ள வரம் 4 மடங்கு அவன் மேல போய் இருந்திருக்கணும். ஆனால் அவன் சீஷத்துவத்திலிருந்து தவறிவிட்டான். பொருளாசையின் காரணமாக நாகமானின் ரதத்தை பின்தொடர்ந்து ஓடி அவன் மேலும் அவனுடைய சந்ததியின் மேலும் குஷ்டரோகத்தை வரவழைத்து கொண்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எலிசாவை போல வரங்களை பெற்றுக்கொள்ளும் ஊழியம் செய்ய முடியும். ஊழியத்தை இழந்தும் போய்விட முடியும். இன்றைக்கு கர்த்தருடைய சீஷர்களாய் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். உண்மை உத்தமாய் ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய தீர்மானிங்க. கொஞ்ச காலம் அவருக்காக ஊழியம் செய்யும்போது, ஆத்துமாக்களை ஆதாயம் செய்யும்போது, பிரதான மேய்ப்பன் வெளிப்படும் போது அந்த ஜீவ கிரீடத்தை உங்களுக்கு தருவார். பரலோக வாசலுக்கு நாம் போகும்போது அன்போடு இயேசு நம்மை தட்டி கொடுத்து, நல்லது உண்மை உத்தமான ஊழியக்காரனே, உன்னுடைய எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று சொல்லுவார். அந்த நாள் எவ்வளோ பெரிய பாக்கியமான நாளாயிருக்கும். இன்றைக்கு அந்த சுவிசேஷத்தை கர்த்தர் உங்களுடைய கையில் தந்திருக்கிறார். கர்த்தர் பயன்படுத்தப்படுகிற பாத்திரம் நீங்கள் தான். கர்த்தர் பார்க்கிற எலியா நீங்கள் தான். கர்த்தர் பார்க்கிற எலிசா நீங்கள் தான். கர்த்தர் நேசித்த யோவான் நீங்கள் தான். உங்களைத்தான் ஆண்டவர் உருவாக்கும்படி சுத்தம் கொண்டார். இந்த வேத வசனங்கள் உங்களை உருவாக்குகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை உருவாக்குகிறார். எப்படி 12 சீஷர்களை ஆண்டவர் உருவாக்கி உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார்கள். அன்றைக்கு இருந்த எருசலேமை கலக்கினார்கள், யூதாவை கலக்கினார்கள். பேதுரு அப்போஸ்தலன் நின்று ஒரு பிரசங்கம் பண்ணின போது 3000 பேர் ஒரே பிரசங்கத்திலே ரட்சிக்கப்பட்டார்களாம். அடுத்த பிரசங்கத்திலே 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அதுக்கடுத்த பிரசங்கத்திலே எண்ணிக்கை சொல்லப்படவில்லை. திரளான ஜனங்கள், எண்ணக்கூடாத அளவு அவ்வளவு திரள் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாங்க. உங்க மூலமா ரட்சிக்கப்படுகிற ஒரு திரள் ஜனங்கள் பரலோக புத்தள வீதியில நின்று திரளான ஜனங்கள் கையில குருத்தோலை பிடித்து ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தும் போது அது எத்தனை பாக்கியமாய் இருக்கும். வெறுங்கையாக அல்ல, திரளான ஆத்துமாக்களோடு கர்த்தரை சந்திக்க தீர்மானித்துக் கொள்ளுங்கள். ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே பேதுரு திரளாய் ஆத்துமாக்களை சம்பாதிக்க கூடும் என்றார். இந்த பின்மாறி நாட்களிலே, அபிஷேகம் பெருமளவு ஊற்றி கொண்டிருக்கிற நாட்களிலே, தாகமுள்ளவர்களுக்கு ஆவியின் வரங்களையும் வல்லமையும் அக்கினியும் கொடுத்து எழும்பி பிரகாசிக்க செய்ய காலங்களிலே நாம் எவ்வளவாய் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்ய வேண்டும். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். சீஷத்துவம் என்பது ஜனங்களை சீஷர்களாய் மாற்றுவது. ரட்சிப்பில கொண்டு வரும்போது வெறும் விசுவாசிகள் தான். இயேசுவின் பூரணத்துக்குள்ளே வழி நடத்தப்படுவதுதான் உண்மையான சீஷத்துவம். கிறிஸ்துவை போல மாற்றுவது. கொலோசியர் 1:28 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து இயேசுவுக்குள் எந்த மனுஷனையும் தேறினவனாக நிறுத்தும்படி தேவ சன்னிதானத்திலே அவனை தேறினவனாய் நிறுத்தணுமா, பூரண பரிசுத்தவானாய் நிறுத்தணுமா. கிறிஸ்துவின் சாயல், கிறிஸ்துவனுடைய ரூபம், கிறிஸ்துவை போல மாற்றுவதுதான் சீஷத்துவம். அதற்காக நாங்கள் எல்லா விதத்திலும் உபதேசம் பண்ண, எல்லா விதத்திலும் போதனை கொடுக்கிறோம். உங்களை கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாய் நிலைநிறுத்தும். இன்றைக்கு பூமியில இந்த ஆலயத்தில் நிற்கிற நீங்கள், பரலோகத்தில் அந்த ஒளிமயமான தேசத்திலே அந்த பொற்தள வீதியிலே பழைய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களோடு நீங்கள் நிற்கணும். அதுதான் அந்த சீஷத்துவத்தின் முக்கியமான கடமை. அதற்காகத்தான் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார். உங்களுடைய குடும்பத்திலே, கோத்திரத்திலே உங்களை வேறு பிரித்தது அதற்காகத்தான். உங்களை அபிஷேகம் பண்ணினது அதற்காகத்தான். ஆவின் வரங்களை தருவதும் அதற்காகத்தான். ஓ, அந்த அழைப்பு எவ்வளவு பெரிய அழைப்பு! அந்த அழைப்பு எவ்வளவு பெரிய அழைப்பு! எபேசியர் 4:1 சொல்லுகிறது,
தேவன் அழைத்த அழைப்புக்கு பாத்திரவான்களாய் நடந்து கொள்ளுங்கள். ஒரு பெரிய அழைப்பினால் உங்களை அழைத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக அழைத்திருக்கிறார், சிநேகிதர்களாக அழைத்திருக்கிறார், அவருடைய சீஷர்களாக அழைத்திருக்கிறார், அப்போஸ்தலர்களாக அழைத்திருக்கிறார். நீங்க அக்கினி ஜுவாலையாய் நிற்கும்படி அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கைகளை கர்த்தருக்கு முன்பாய் நாம் உயர்த்தி கொள்ளுவோம். சீஷர்களை தெரிந்தெடுத்த தேவனுடைய கரம் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறது. உங்களுடைய குடும்பத்தின் மத்தியில தெரிந்தெடுத்திருக்கிறது. உங்களுடைய ஊழியக்காரிகளாய் ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். தன்னுடைய கையில பயன்படுத்தப்படுகிற ஒரு கனத்துக்குரிய பாத்திரமாக, மகிமையின் பாத்திரமாக உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். நீங்கள் கர்த்தருடைய கரத்திலே அலங்காரமான கிரீடமாக, கர்த்தருடைய கருத்திலே ராஜ முடியாக இருக்கும்படி உங்களை முன்குறித்து இருக்கிறார். என் மகனே, உன் மகளே, உன்னை என் முத்திரை மோதிரமாய் நான் தெரிந்து கொண்டேன். நீ எனக்காக தேசங்களை அசைக்கும்படி உன்னை நான் முன்குறித்தேன். தாயின் வயிற்றிலே உன்னை பேர் சொல்லி அழைத்தேன். நீ என்னுடையவர், நீ என்னுடையவர், நான் உன்னுடைய தேவன், நான் உன் கரம் பிடித்திருக்கிறவர். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். பயப்படாதே, இந்த சோதனைகள் கடந்து போகும், இந்த பிரச்சனைகள் கடந்து போகும், இந்த மன வியாகுலங்கள் கடந்து போகும். நீ எனக்காக நீ எழும்புவாய். எழும்பு, எழும்பு சீயோனே, உன்னுடைய வல்லமையை தரித்துக்கொள். எழும்பி பிரகாசி. உன்னுடைய ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. துரபஹு ஷஹு பரமாந்தரா பரபக்கரா ஏரிபிதுரா ஷரஹு குரபதர கரபஹு துரம கலபஹ. ஆவியில ஒரு விடுதலை உண்டாவதாக, ஆவியில ஒரு வெளிச்சம் உண்டாவதாக, ஆவியில மகிமை உண்டாவதாக. தேவ பிரசன்னம் அந்த வீடுகளை நிரப்புவதாக. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பினவரே, உம்முடைய கிருபை அவர்களை நிரப்புவதாக. உன்னத பலனால் நிரப்புவீராக. ஓ, பரிசுத்தாவி வரும்போது பலனடைவீர்கள், பலன் அடைவார்களாக. சத்துருவை எதிர்த்து நிற்க பலன் அடைவார்களாக. சுவிசேஷத்தை தைரியமாய் பிரசங்கிக்க பலன் அடைவார்களாக. கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார்.